திருட்டு மாடலை ஒழிப்போம். உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு திருட்டு மாடல் தமிழகத்தில் புகுந்து விட்டது. அது ஒன்றிய அரசு இது தமிழ்நாடுங்கிறாங்க. தமிழ்நாடு தமிழுக்கு அப்படிங்கிறாங்க. ஆகவே இந்த திருட்டு மாடலுக்கு முடிவு கட்டுவாங்க. இப்போ தமிழகத்தில் மத்திய அரசு சுத்த பணங்கள், மாநில அரசினுடைய பணங்களை எல்லாம் கொள்ளையடித்து 9 லட்சம் கோடி கடன் பண்ணிவிட்டு இந்த மாடலை, திருட்டு மாடலை இந்தியா முழுக்க கொண்டு சொல்வோம் அப்படிங்கிறாங்க. ஜாக்கிரதை பாரத மக்களே, உஷார். திருட்டு மாடல் வருது. அவனுக்கு துணை போவதற்கு நிறைய பேர் காத்திருக்காங்க, வாய் மூடி மௌனிகளாக. இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளும். காரைக்குடி பசி, அவன் சர்வதேச கொள்ளைக்காரன். அவனை நீதிமன்றங்கள் விட்டு வச்சிருக்குது. எத்தனை வாய்தா போட்டு அவன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அவன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். காங்கிரஸ் வரியை பண்ணி 1800 கோடி ரூபா அபராதம் வச்சுக்கிறாங்க. அவனெல்லாம் கட்சி கலைக்கணும். மகாத்மா காந்தி அப்போ சொன்னார், கட்சி கலைக்க சொல்லி. அவனால் தூக்கு போட்டு சாகரனால காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறான். இந்த ராஜா அந்த நீலகிரி போகும்போது சோதனை போட்டிருக்காங்க. அதில் பூராமல் பணம் லட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக சொல்கிறாங்க. ஆக அந்த சோதனை போட்டவங்க வேணும்னா விட்டுருக்காங்க. அவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும். இவனை எல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, மாற்றுறதெல்லாம் ஆகணும். வீட்டுக்கு அனுப்பி சொத்தெல்லாம் இந்த ஊழலுக்கு துணைபவர்களோட சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கொடுத்து 50 எத்தனையோ கோடி டாஸ்மாகில் வருதாமா. இப்போ போதைப் பொருள் வேறு வந்துச்சு. இவனை எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. ஒரு கவுண்டரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வெக்க சூடு சொன்ன இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்படி கொலை பண்ணால் குற்றம், கொலையடிச்ச குற்றம். இப்படி பேசுகிறவனை எல்லாம் வாயை திறக்க சொல்லி சுட்டு தள்ளுவணும்னு மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மக்கள் மனதின் கூடு.